வணக்கம் மக்களே! இன்னைக்கு வந்து நம்ம டாண்டனன் சீரிஸ்ல சீசன் 1 எபிசோட் 7 பார்க்க போறோம். ப்ரீவியஸ் எபிசோட்லாம் பார்க்கலன்னா சேனல் இருக்கு செக் அவுட் பண்ணி பாருங்க. வாங்க இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம். எடுத்தோனே பார்த்தோம் அப்டின்னா, ஒரு பொண்ணு வந்து தெருவுக்குள்ள உயிருக்கு போராடி பயந்து ஓடிட்டு இருக்கா. அவ சுத்தி முத்தி பார்த்துட்டு யாரோ தேடிட்டு இருக்கா. ஆனா கொஞ்ச நேரத்துல அவ அங்கேயே மயங்கி விழுந்துடுறா. கட் பண்ணிட்டீங்க பார்த்தோம் அப்டின்னா, அந்த டீமனோட வாய்க்குள்ள இருந்து இவங்க எல்லாரும் தப்பிச்சுட்டாங்க. வெளிய வந்து விழுந்துடுறாங்க. அந்த டீமன் வந்து இப்ப ரொம்பவே சோகமா டிசப்பாயிண்ட் ஆயிருச்சு. ஏன் அப்டின்னா, அதுகிட்ட இருந்து நைரா பொண்ண வந்து பிரிச்சுட்டனால தான். கோவத்துல இவங்க எல்லாரையும் அடிக்க வருது. ரொம்ப ஆக்ரோஷமா கத்திட்டு இருக்கு. அந்த நேரத்துல ஒக்ரன் வந்து நைரா பொண்ணையும் மொமாயும் கூட்டிட்டு அங்கேருந்து கிளம்புறான். பின்னாடியே பார்த்தோம்னா, அந்த டீமன் வந்து அவங்கள தொரத்திட்டே வருது. இப்போ ஒக்ரன் சொல்றான், "இந்த இடம் ஃபுல்லா ரொம்ப ஆபத்தா இருக்கு. என்னால வேகமா ஓடவே முடியல. என்ன பண்றதுன்னு தெரியல" அப்படின்னு. அப்பதான் மொமோ சொல்றான், "எனக்கு ஒரு ஐடியா இருக்கு." "கேளு" அப்படின்னு சொல்றதுக்குள்ள மொமோ வந்து அந்த டீமன் வந்து அடிச்சிருது. ஒக்ரன் வந்து அந்த பில்டிங்குள்ள ஐராவ தூக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டே இருக்கான். அந்த டீமன் வந்து அவளோட முடிய வச்சு அவங்கள தொரத்திட்டே இருக்கு. அட்டாக் பண்ண பாக்குது. அந்த பில்டிங்ல கம்பி கம்பியா இருக்கனால அந்த டீமனோட முடி வந்து அதுக்குள்ள சிக்கிக்கிறது. கடைசியில கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த டீமன் வந்து இவங்கள அட்டாக் பண்ணிடுது. இவங்க 2 பேரும் கீழ விழுந்துடுறாங்க. அந்த டீமன் வந்து இப்போ ஐராவ பார்த்துட்டு சோகமா கேக்குது, "நீ என்னை அம்மான்னு கூப்பிடலாலும் பரவாயில்ல. ஆனா எனக்கு வந்து நம்ம 2 பேரும் ஒண்ணா கூட இருக்கணும்னு தான் ஆசை. நம்ம 2 பேரும் எப்பயுமே ரத்தமும் சதையுமா ஒண்ணாவே இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். நான் டீமன் அப்படின்றனால உன் கூட ஒண்ணா இருக்கிறதுக்கு இதுதான் ஒரே வழி. அதனால இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாருன்னு சொல்லிட்டு அந்த டீமன் வந்து ஐராவை தூக்கிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு போகுது. ஆனா அந்த டீமனால ஐரா கிட்ட போகவே முடியல. ஏன் அப்படின்னா அதோட முடி வந்து ஃபுல்லாவே சிக்கிக்கிருச்சு. அதால எங்கேயுமே நகர முடியல. அந்த நேரத்துல மாமா வந்து நக்கலா கேட்கிறா, என்னடி முன்னாடி நகர முடியலையா? உன்னோட முடி வந்து உன்னையவே பிடிச்சிக்கிருச்சு பாரு அப்படின்னு. ஒக்குரனை பார்த்துட்டு சொல்றான், நைஸ் ஜாப், நீ உண்மையிலே சூப்பரா ஓடுனடா அப்படின்னு. அந்த டீமன் வந்து சொல்லுது, அடே லூசு பசங்களா, என்னையவே ட்ரிக்கா உள்ள வந்து மாட்ட வச்சுட்டீங்கல்ல, இப்ப என்ன பண்ற பாரு அப்படின்னு. அவளோட முடிய வச்சு இப்ப ஸ்ட்ராங்கா இழுக்கிறா. அங்க இருக்கிற கட்டை பில்டிங் எல்லாமே உடஞ்சு விழுகுது. வெளியில தப்பிச்சு போக பாக்குறா. ஒக்கரன் வந்து கத்துற, அடியே தப்பிச்சு போறா பாரு அப்படின்னு. அந்த நேரத்துல மொமோ வந்து அவரோட ஸ்பிரிச்சுவல் பவர் யூஸ் பண்ணி அவரோட காலை வந்து கெட்டி போட்டுறா. அவன் வந்து கத்துது. மொமோ பார்த்துட்டு, அடியே என்னோட அழகான காலை தொடாதடி அப்படின்னு. மொமோ வந்து ஒக்கரன்ட்ட சொல்றா, அடே ஃபுல் த்ராட்டில் போடா, இன்னைக்கு வந்து நீ அந்த பவர் யூஸ் பண்ணல, அப்ப நீ யூஸ் பண்ணலாம். அப்போ ஃபுல் த்ராட்டில் போயிட்டு அவரோட மண்டையை வந்து செதற வச்சிரு அப்படின்னு சொல்றான். ஒக்கரன் கேட்கறான், என்னடி சொல்றேன், மண்டையை செதற வைக்கணுமா, எனக்கு எப்படி பண்றேன்னு தெரியல. அன்னைக்கு நம்ம ஏலியனை கொண்டப்ப நான் கொஞ்சம் ஆக்ரோஷமா இருந்தேன், அதனால தான் அந்த பவர் வெளியில வந்துச்சு. இப்போ எப்படி பண்றேன்னு தெரியல. அதுக்கடுத்து அந்த லொகேஷன் பையன் வந்து கொல்லும்போது கூட நான் வந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு வெறியோட இருந்தேன், அதனால தான் அது ஆக்டிவேட் ஆச்சு. எப்படி பண்ணணும்னு தெரியல அப்படின்னு அவன் சொல்றான். மாமா வந்து கத்துறா கோவத்துல, அடே பைத்தியக்காரனா, நான் இப்போ வந்து இங்க சொல்லிட்டு இருக்கேன், முதல்ல அவளை எத்தி ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்றா. என்னடி சொல்ல, அவளை எத்தவா ஃபுட்பால் பந்து மாதிரி எத்திடுவா அவளை, நீ என்னமோ பண்ற, என்ன வேணா பண்ணு, ஆனா இப்ப வந்து செதறி வெடிக்கணும் அப்படின்னு சொல்றா. பேசிட்டு இருக்க நேரத்துல இந்த டீமன் வந்து ஒரு காலை விடுவிச்சு ஒரு அட்டாக் பண்ணிடுது. மாமா வந்து சொல்றா, அடே உட்காந்து இதுக்கெல்லாம் டைம் இல்ல, சீக்கிரமா எதனா பண்ணு அப்படின்னு. டீமன் வந்து மாமாவோட ஸ்பிரிச்சுவல் பவர்ல இருந்து விடுவிச்சிருச்சு. அவங்க எல்லாரும் அட்டாக் பண்ண வர அந்த நேரத்துல கடைசி நிமிஷத்துல உக்கரன் வந்து அவனோட ஃபுல் த்ரோட்டல் பவர் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டான். எப்படியோ அந்த டீமன் வந்து அடிச்சு பறக்க விட்டுட்டான். டீமன் வந்து பில்டிங் வெளியில பறந்து போய் விழுந்துருச்சு. உக்கரனும் இங்க பயங்கரமா அடிபட்டு கீழே படுத்து கிடக்கா. பின்னாடி அவனோட பேக்ல இருந்து டர்போ கிரானி வெளியே வந்து சொல்லுது, என்னோட பவர் யூஸ் பண்ண இவ்வளோ தான் அவனால அட்டாக் பண்ண முடிஞ்சிச்சா? அந்த நேரத்துல மொமோ வந்து கேட்கறா, சரி அதெல்லாம் இருக்கட்டும், இவ்வளோ என்ன பண்ணலாம் அப்படின்னு. பாட்டி வச்சு இவளை பேய் விரட்டி ஓட்டிடலாமா? டர்போ கிரானி வந்து சொல்றா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், அவ ஆல்ரெடி என்னோட அட்டாக் சாப்பிட்டுருக்கா, அதுக்கு அவளால ரெக்கவர் பண்ணி எந்திரிக்க முடியாது. நம்ம வந்து என்ன கோல்டன் பாலை மட்டும் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்றா. டர்போ கிரானி வேகமா போய் ஐரா கிட்ட இருந்து அந்த பால் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு பாக்குறா. ஐராவோட பாக்கெட் எல்லாமே சர்ச் பண்ணிட்டு இருக்கா அந்த பால் எடுக்கிறதுக்கு. அந்த நேரத்துலங்க மொமோ வந்து உக்குரண்டா சிசர் கேட்டுக்கிட்டு இருக்கா. அவனோட கையில இருந்து கட்டு வந்து அவுக்குறதுக்கு. டர்போ கிரானி வந்து கேட்கறான், ஏ மொமோ இங்க பாரு அப்படின்னு. என்னாச்சு, பால் கிடைச்சிருச்சா அப்படின்னு அவ கேட்கறா. கிடைச்சிருச்சு, இதோ இருக்கு அப்படின்னு டர்போ கிரானி வந்து எடுத்து காட்டுறாங்க பால. அப்பாடா, ஒரு வழியா ஒக்கரோட வம்சாவளி வந்து தப்பிச்சுடா அப்படின்னு மொமோ வந்து கிண்டல் பண்றா. நேரத்துல டர்போ கிரானி சொல்றாங்க, அதெல்லாம் இருக்கட்டும், ஆனா நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது. என்ன அப்படின்னா, இந்த பொண்ணு வந்து இறந்து போயிட்டா அப்படின்னு. அவங்க எல்லாரும் ஐரா கிட்ட போயிட்டு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம முழிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்பதான் டர்போ கிரானி வந்து சொல்றா, இவள மாதிரி சாதாரண ஹியூமன் வந்து ஒரு யோங்காய் டீமனால சாப்பிடப்பட்டுட்டா அப்படின்னா அவ வந்து இறந்துருவாங்க. இதுல வந்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. உக்ரனுக்கு வந்து என்னோட பவர் இருக்கிறதுனாலயும் மொமோவுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் பவர் இருக்கிறதுனாலயும் உங்க 2 பேரையும் அது எதுவுமே பண்ணல. நீ உயிரோட இருக்கீங்க. அந்த நேரத்துல மொமோ வந்து டக்குனு உக்ரனை பார்த்து கேட்கிறா, டேய் உனக்கு சிபிஆர் பண்ண தெரியுமா? ஐயோ இல்லையே, எனக்கு அதெல்லாம் பண்ண தெரியாது அப்படின்னு அவன் சொல்றான். மொமோ சொல்றான், நான் வந்து இவளுக்கு கார்டியாக் மசாஜ் கொடுக்க போறேன். என்னோட சைக்கிக் பவர் வச்சு அவள உடம்புக்குள்ள போயிட்டு டைரக்ட்டா ஹார்ட்டுக்கே நான் மசாஜ் குடுக்க போறேன். அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சைக்கிக் பவர் யூஸ் பண்ணி அவரோட ஹார்ட்ட புடிச்சுட்டு மசாஜ் பண்ண ஆரம்பிச்சுட்டா. அவங்க 2 பேரும் இவள எப்படியாவது உயிர் பொழைக்க வச்சிரலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல டர்போ கிரானி வந்து சொல்றா, அவளோட உயிர் வந்து அப்பதே பறி போயிருச்சு. அவளோட ஹார்ட் வந்து இப்ப ஜஸ்ட் ஒரு ஃப்ளெஷ்ஷா தான் இருக்குது. நீங்க பண்றதுனால எந்த ஒரு யூஸும் கிடையாது. மொமோ வந்து டர்போ கிரானிய கோவமா வந்து கத்திடுறா, நீ ஹெல்ப் பண்ணலாம்னு பரவாயில்ல, பேசாம இரு அப்படின்னு. ஒக்கரனை பார்த்துட்டு கத்துறா, டேய் ஒக்கரன் அவ வாய்க்குள்ள மூச்சு விடுறா அப்படின்னு. ஒக்கரனும் அதே மாதிரி பண்றான். 2 பேரும் சேர்ந்து அவளை எப்படியாவது காப்பாத்திடலாம் அப்படின்னு சிபிஆர் கொடுத்துட்டு இருக்காங்க. அவன் வந்து டர்போ கிரானிய பார்த்துட்டு கேட்கற, ஆம்புலன்ஸ் கூப்பிடு, உன்கிட்ட தான் ஃபோன் இருக்குல்ல? டர்போ கிரானி ரொம்ப கேஷுவலா ஃபோன் எடுத்துட்டு ஆம்புலன்ஸ் கூப்பிட ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அந்த நேரத்துல அந்த யாங்காய் பேய் வந்து மறுபடியும் எந்திரிச்சு வந்துருது. அவங்கள நோக்கி வந்துகிட்டே இருக்கு. என்னோட ஐராவ குடுங்க, என்னோட ஐராவ குடுங்க அப்படின்னு வந்து அந்த டீமன பார்த்துட்டு கத்துறா. அப்ப இதுக்கெல்லாம் நேரம் இல்ல. அந்த நேரத்துல ஒக்கரன் வந்து சொல்றான், நான் இந்த டீமன பார்த்துக்கிறேன், நீ வந்து அவள காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணு. டீமன் வந்து சொல்லுது, இப்ப நீ இப்படி பண்றதுனால ஐராவுக்கு வந்து மறுபடியும் உயிர் வந்துடாது. இதை விட ஒரு பெட்டரான வழி இருக்குது. என்ன அப்படின்னா, என்னோட ஆராவ வந்து ஐராவுக்கு குடுத்துருங்க. ஆரா வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஆர்கானிசம்க்கு வந்து ஒரு பேட்டரி மாதிரி. மோட்டர், செல்ஃபோன்லாம் பேட்டரி இல்லாம ஒர்க் பண்ணாதுல்ல, அதே மாரி தான் நம்மளோட ஹியூமன் பாடியும். ஐராவோட ஆரா வந்து ஆல்ரெடி நெறையவே போயிருச்சு. இப்ப என்னோட ஆரா வந்து அவ கூட சேர்த்து வச்சீங்க அப்படின்னா, அவளுக்கு வந்து உயிர் வந்து அவள பார்த்துட்டு கோவமா கத்துறா. நீ சொல்றதெல்லாம் யாருடி நம்புவா? நீ வந்து அவள எப்படியாவது சாப்பிடலான்னு பார்க்குற அதானே? எமோ சொன்னத கேட்டுட்டு அந்த டீமன் என்ன பண்ணுது அப்படின்னா, அதோட வாய வந்து அதுவே கிழிச்சு உடைச்சு, அந்த டீமனோட வாய் வந்து இப்ப சுத்தமா உடைஞ்சு போச்சு. அது வாயிலேருந்து ரத்தமா ஊத்திட்டு இருக்கு. அந்த டீமன் வந்து சொல்றது, "இப்ப பார்த்தியா, என்னால மக்கள வந்து சாப்பிடவே முடியாது. இப்ப என்ன நம்புறீங்களா? அப்படி இன்னமும் என் மேல நம்பிக்கை இல்ல அப்படின்னா, கீழ இருக்கிற கம்பி எடுத்துட்டு என்னோட மண்டைய நானே உடைச்சுக்கிறேன். அப்போ வந்து உங்களுக்கு
அவங்களுக்கு நம்பிக்கை வரும். நேரத்துல டர்போ கிரைனிங்கும் சொல்றாங்க. அவ சொல்றது உண்மைதான். ஆறா இல்லாம அந்த பொண்ணு வந்து கீழ அதே மாரி தான் செத்து கிடப்பா. மொம்மா வந்து இருக்கிற சிச்சுவேஷன புரிஞ்சுக்கிறா. அந்த டீமன பார்த்துட்டு எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்ல. இருந்தாலும் ஏதாவது நீ அட்டாக் பண்ண நினைச்ச அப்படின்னா உன் தலைய வந்து நான் இமிடியேட்டா நசுக்கி கொன்றுவேன். அடேய் உட்காரும் இன்னும் ஒரு தடவ உன்னால ஃபுல் த்ராட்டில் முடியும். கரெக்ட் தானே? அத கேட்ட உடனே உட்காரும் வந்து டக்குனு டர்போ கிரைனா மாறிட்டான். இவள டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோடா. அவ எதனா தப்பு பண்ணா அப்படின்னா உடனே அவள ஃபுல் த்ராட்டில் பண்ணி கொன்றுரு அப்படின்றா. மொம்மா வந்து இப்ப அந்த டீமன பார்த்துட்டு கேட்கிறா. ஆறா வந்து பைண்ட் பண்ணணும்னு சொன்னேன்ல அது எப்படி பண்றது? அதுக்கு அந்த டீமன் சொல்லுது உன்னோட சைக்கிக் பவர் யூஸ் பண்ணி அவளோட ஆறாவையும் என்னோட ஆறாவையும் ஒண்ணா சேர்த்து பிடிச்சுக்கோ. அது வந்து ஒண்ணா பைண்ட் ஆயிரும். அம்மா சொல்றா உட்காரும் அவன் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட சைக்கிக் பவர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. இங்க வந்து கட் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபிளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரு பொண்ணு வந்து நிம்மதியா தூங்கிட்டு இருக்கா. அவ வந்து ஒரு ஆர்டினரி பொண்ணுங்க. அவளோட நார்மல் வாழ்க்கைய வந்து ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கா. அவளோட டெய்லி வேலைய முடிச்சுட்டு அவ நைட்டு வீட்டுக்கு போறா. வீட்டு கதவு தொறக்கிறா. உள்ள இருந்த அவளோட பொண்ணு வந்து கீழ அவள வேகமா வந்து கட்டி புந்தா. குட்டி பொண்ணு வேற யாருமே இல்ல. அந்த ஐரான்ற பொண்ணு தான். தூங்கிட்டு இருக்க மாரி காமிச்ச பொண்ணு வந்து ஐராவோட அம்மா தான். அவங்க அம்மாவ பார்த்த உடனே அந்த ஐரா பொண்ணு வந்து ரொம்ப சந்தோஷமாயிட்டா. ஜாலியாகி விளையாட ஆரம்பிச்சிட்டா. அவங்க வாழ்க்கை வந்து இதே மாரி ஜாலியா ரொட்டீனா போயிட்டே இருக்குது. அவங்க டெய்லி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவும் டெய்லி வேலைக்கு போறா. பொண்ணும் ரொம்ப சந்தோஷம். அவளுக்கு புடிச்ச ட்ரெஸ்ஸு, அவளுக்கு புடிச்ச சாப்பாடு எல்லாமே சமைச்சு தராங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இப்படி நிம்மதியா போயிட்டு இருக்க அவங்க வாழ்க்கையில திடீர்னு ஒரு நாள் வந்து ஒரு சில பேர் வந்து அவங்கள அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஐரா பொண்ணு வந்து பயங்கரமா அழுக ஆரம்பிச்சுட்டா. அவங்க அம்மா வந்து தூக்கி போட்டு அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க அம்மா வந்து கிளாஸ் டோர்ல விழுந்து கையெல்லாம் ரொம்ப ரத்த கரையாயிருது. அங்க வந்து ஆளுங்க எல்லாருமே ஐராவ தனியா தூக்கிட்டு போயிடுறாங்க. ஐராவோட அம்மா வந்து உயிருக்கு போராடி எப்படியாவது அவள காப்பாத்திரலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. அந்த ஆளுங்க வந்து இவளோட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவள அடிச்சு கண்ணெல்லாம் கிழிச்சிடுறாங்க. கண்ணுலலாம் ரத்தம் வந்துருது. ஐராவோட அம்மா வந்து அங்கேயே மயங்கி விழுந்துடுறாங்க. அந்த ஆளுங்க எல்லாரும் ஐராவ தூக்கிட்டு போயிடுறாங்க தனியா. நினைவு தெரிஞ்சோனே அவங்க அம்மா வந்து முழிச்சு பார்த்துட்டு ஐராங்கன்னு தேடிட்டு சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கண்ணுல இப்ப பார்வை போயிருச்சு. கண்ணெல்லாம் அடிபட்டுச்சு. இருந்தாலும் அவள தேடி போயிட்டு இருக்காங்க. தெருவுக்குள்ளேலாம் போறாங்க. ஐராவோட ஞாபகங்கள்லாம் அவங்களுக்கு வந்துட்டு போகுது. சின்ன வயசுல நடந்த சந்தோஷமான தருணங்கள் எல்லாமே அவங்களுக்கு ஞாபகம் வருது. அவங்களோட உயிர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. அவங்களோட ஆறா வந்து ஆஸ்ட்ரல் ஃபேஸ்க்கு போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டு இருக்கு. ஐராவோட அம்மா வந்து அங்கே இறந்து போயிடுறாங்க. இப்போ வந்து அவங்க பேயா மாறிட்டாங்க. ஆஸ்ட்ரல் ஃபேஸ்ல வந்து அவங்க சுத்திட்டு இருக்காங்க ஐராவ தேடி. ஐராவோட கண்ணுக்கு அவங்க தெரிய மாட்டாங்க. ஆனா அவங்க டெய்லி ஐராவ ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. திடீர்னு ஐரா வந்து எங்க அம்மா இருந்த மாரி இருந்துச்சு நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றா. எங்க கூட இருந்த ஆளு வந்து சொல்றான். அவங்க அம்மா வந்து இங்க இல்ல. அவங்க அம்மா வந்து ரொம்ப தூரமா தள்ளி போயிட்டாங்க. அவங்க வந்து நம்மகிட்ட திரும்பி வரவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறான் ஐரா கிட்ட. ஐரா நீ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். நீ உங்க அம்மா இல்லாமயே நீ இப்ப வாழ கத்துக்கணும். இது நடந்து இப்போ ரொம்ப வருஷம் ஆயிருச்சு. ஐராவோட அம்மா வந்து ஹாஸ்டல் ஃபார்ம்லயே சுத்திட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஆக்சுவலி ஒரு டான்ஸரு. அவங்களோட முடியெல்லாம் இப்ப நீளமா வளர்ந்துருச்சு. அப்படி இருந்த ஐராவோட அம்மா தான் இப்ப இந்த யோங்காய் டீமனா மாறியிருக்காங்க. இந்த யோங்காய் டீமன் வந்து வேற யாருமே இல்ல. ஐராவோட உண்மையான அம்மா தான். திடீர்னு கட் பண்ணிட்டு இங்க பார்த்தோம் அப்படின்னா, ஐராவுக்கு வந்து உயிர் வந்துருச்சு. அவ கண்ணு முழிச்சு எந்திரிச்சு பார்த்துடுறான். ஐராவோட ஆறா வந்து இப்ப அவங்க அம்மாவோட ஆறாவோட மேட்ச் பண்ணனால அவளுக்கு நடந்த விஷயம் எல்லாமே இப்பதான் தெரிய வருது. அந்த நேரத்துல வந்து உட்காரன்னு வந்து சொல்றான், "மொமோ என்னாச்சு உனக்கு நல்லா இருக்கியா?" அப்படின்னு. நான் வந்து இப்போ ஃபுல் த்ராட்டில் போயிட்டு இந்த யோங்காய் டீமன வந்து அழிக்க போறேன் அப்படின்ற நேரத்துல மொமோ வந்து சொல்றா, "வேணாம் நிறுத்து" அப்படின்னு. ஏன்னா மொமோவ இப்போ பார்த்துட்டா. நடந்தது எல்லாமே அவளுக்கும் தெரிய வந்துருச்சு. மொமோ வந்து கண் கலங்கி ஒரு மாரி சோகமாயிட்டா. ஐராவோட அம்மாவான அந்த யோங்காய் டீமன் வந்து சொல்றாங்க இப்போ, "என்னைய மன்னிச்சிடு ஐரா. நான் உன்னைய புரொடெக்ட் பண்றதுக்கு தான் இதெல்லாம் பண்ணேன்." அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்க நேரத்திலேயே அவனோட பாடி வந்து கொஞ்சம் கொஞ்சமா கீழ உதிர்ந்து விழுக ஆரம்பிச்சிருது. நான் ஒரு கொடூரமான மான்ஸ்டரா மாறிட்டேன். ஏன் அப்டின்னா, என்னோட எமோஷன்ல என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாதனால தான். அந்த நேரத்தில டர்போ கிரைனிங்னு சொல்றாங்க. ஆரா வந்து உண்மையிலேயே பாடிக்கு ஒரு பேட்டரி மாரி தான். பேட்டரி இல்ல அப்டின்னா, அந்த பாடி வந்து அழிஞ்சு போயிரும். இப்போ வந்து அந்த டீமன் வந்து வாய்டுக்கு போயிருவா. இந்த உலகத்திலேயே அவ எக்ஸிஸ்ட் ஆன மாரி கணக்கு கிடையாது. என்ன பண்றது? அவளோட தலைவிதி வந்து அப்படி இருக்கு. அவ வந்து எக்ஸிஸ்டே ஆன மாரி யாருக்குமே தெரியாது. அவளோட லைஃபே இப்ப வேஸ்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றா டர்போ கிரானி. அம்மா வந்து கேட்குறா கிரானிய பார்த்துட்டு, "என்னடி இது ரொம்ப க்ரூவலா இருக்கு. இவள காப்பாத்துறதுக்கு வேற வழியே இல்லையா? மனசுக்கு நிம்மதி தர்றதுக்கு வேற வழியே இல்லையா?" அப்படின்னு கேட்குறா. அவ நிம்மதியா இருக்கணும் அப்படின்னா, அது அவளால மட்டும் தான் முடியும் அப்படின்னு டர்போ கிரானி சொல்றா. அங்க பேசிட்டு இருக்க நேரத்துல யோங்காய் டீமனோட பாடி வந்து ஃபுல்லா சிதறி கீழ விழுந்துருது. அவ டஸ்ட்டோட டஸ்ட்டா மாறிட்டா. அந்த டீமனோட பாடி ஃபுல்லா சிதறி விழுகுறதுக்கு முன்னாடி அந்த ஐரா பொண்ணு வந்து வேகமா ஓடி போய் எந்திரிச்சு அவங்களோட அம்மா வந்து கட்டிப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டா. அவளோட பாடி ஃபுல்லா மறையறதுக்கு முன்னாடியே அம்மா அப்படின்ற ஒரு வார்த்தைய சொல்லிடுறா. ஐ லவ் யூ மம்மி. இந்த உலகத்திலேயே நான் தான் ரொம்ப சந்தோஷமான பொண்ணு. அதுக்கு காரணம் நீங்க தான். இந்த குழுவலான உலகத்த விட்டு நீங்க போங்க. போய் நிம்மதியா வாழுங்க மம்மி அப்படின்னு சொல்லிடுறா. நான் உங்கள எப்பயுமே மறக்க மாட்டேன் மம்மி அப்படின்னு சொல்றா. இதோட எபிசோடு வந்து முடிஞ்சது. என்ன நடக்குன்றது அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.